சிவகுமார் அவனது பெற்றோருக்கு ஒரே மகன். அவனுக்கு திருமணமாகியும் அவர்களிடம் அதே மரியாதையுடன் வாஞ்சையுடன் இருந்தான். தாம்பரத்தில் பிளாஸ்டிக் கம்போனேட்டட் ஆன்சிலரி யூனிட் ஒன்றை சொந்தமாக வைத்திருந்தான். அதன் மூலம் பணத்தில் கொழித்தான். ஆனால் அவன் மனைவி மேகலாவுக்கு தன் வீட்டில் மாமனார் மாமியார் இருப்பது மிகப்பெரிய எரிச்சலாக இருந்தது. அதே சமயம் 2 மகன்களும் குழந்தைகளாக இருந்தபோது நன்கு கவனித்து கொள்ளப்பட வளர்க்கப்பட அவர்களின் உதவியும் தேவையாக இருந்தது. ஆனால் குழந்தைகள் பெரியவர்களாக வளரும் வரை காத்திருந்தாள். தற்போது 2 பேரும் கல்லூரி படிப்பை முடித்து நல்ல வேலையில் இருக்கின்றனர். அவர்களுக்கு பெண் பார்க்கும் படலமும் ஆரம்பமாக்கி விட்டது. இந்த காலத்துக்கு பெண்களுக்கு புருஷனுடன் சொந்த வீடு, கார், கொழுத்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வேண்டுமாம். கல்யாணம் வேண்டுமாம். ஆனால் புருஷனின் உறவினர்கள் எவரும் உடன் வரக்கூடாதாம். வீட்டில் வேறு எவரும் வேண்டாமாம். தனி குடித்தனத்தில்தான் வாழ்க்கையே ஆரம்பிக்க வேண்டுமாம். அவர்கள் போடும் விதவிதமான கண்டிஷன்களில் மேகலாதான் தன் மாமனார் மாமியாருக்கு இந்த முதியோர் இல்ல பேச்சை தூபம் போட்டு முதலில் ஆரம்பித்து வைத்தார். எனினும் சிவகுமார் அதற்கு முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் மேகலாவின் தொடர்ந்த முயற்சியால் அம்மியும் நகர்ந்தது. சிவகுமார் தன் தாயார் தகப்பனாரை ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் விட்டு வைப்பது என்று முடிவாயிற்று. அவனுடைய அப்பாவிடம் இது பற்றி பேச்சை ஆரம்பித்த போது, உன் வசதி எப்படியோ அப்படியே பண்ணுப்பா. எனக்கு இப்போ வயசு 70 ஆச்சு. தயவு செய்து உன் அம்மாவை மட்டும் என்னிடமிருந்து பிரித்து விடாதே. 40 வருடங்களுக்கு முன்பு என்று நான் அவளை அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டேனோ அன்றிலிருந்து என் உயிர் மூச்சு அவளிடம்தான் இருக்கிறது என்று ஏக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். அது எப்படிப்பா, உங்களை மட்டும் தனியா நான் அனுப்புவேன். அம்மாவும் தான் உங்களோடு இருப்பார். முதியோர் இல்லமும் தாம்பரத்தில் என் பிளாஸ்டிக் யூனிட் கிட்ட தான் இருக்கு. ஏதோ அப்பாவுக்கு பெரிய உதவி செய்துவிட்ட மாதிரி பேச்சில் கரிசனம் காட்டினான். அடுத்த வாரமே மயிலாப்பூர் சொந்த வீட்டில் இருந்து தாம்பரம் முதியோர் இல்லத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். மாதம் இருவருக்கும் சேர்த்து 20,000 ரூபாயாம். பாவம் சிவகுமாரின் அம்மாவுக்கு தினமும் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போக முடியாமல் அது பெரிய தண்டனையாக அமைந்தது. அடுத்த 2 மாதங்களில் சிவகுமாரின் மூத்த மகனுக்கு தடபுடலாக திருமணமாயிற்று. பெரிய இடம். வீட்டுக்கு வந்த மருமகள் பெரிய மனது பண்ணி தன் மாமனார் மாமியாரை தன்னுடன் இருக்கலாம் என்று சம்மதித்தாள். ஆனால் அவர்களிடம் அடிக்கடி சண்டை போட்டாள். வாரணாசியும் வாட்டிகனும் கூட ஒரே இடத்தில் இருந்து விடலாம். ஆனால் 2 பெண்கள், அதிலும் குறிப்பாக மாமியாரும் மருமகளும் ஒரே கிச்சனில் புரிதலுடன் புழங்குவது என்பது நடக்கவே நடக்காத காரியம். மேகலாவுக்கு புதிய மருமகளுடன் தினமும் மல்லுக்கட்டவே நேரம் சரியாக இருந்தது. தன் மாமியாரை ஆட்டி வைத்ததை விட புதிய மருமகள் தன்னை நன்கு ஆட்டி வைக்கிறாள் என்று நினைத்து கொண்டாள். முற்பகல் செய்யின் சொலவடைதான் அடிக்கடி அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஒரு நாள் திடீரென சிவகுமாரின் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் மரணித்தார். அதன் பிறகு அவன் அம்மா மட்டும் முதியோர் இல்லத்தில் தனித்து விடப்பட்டாள். ஆனால் கணவரின் இறப்பிற்கு பின்பு அவள் மிகவும் வதங்கி போய் ஒடுங்கி போனாள். ஒரு நாள் மதியம் சிவகுமார் அலுவலகத்தில் இருந்தபோது முதியோர் இல்லத்திலிருந்து அவனுடைய அம்மாவின் உடல்நிலை சீரியஸாக இருப்பதாகவும் உடனே வரும்படியும் ஃபோன் வந்தது. அருகிலிருந்த இல்லத்திற்கு ஓடிப்போய் அம்மாவை பார்த்தான். அம்மா மிகுந்த சிரமத்திற்கிடையே மெல்லிய வாஞ்சையான குரலில், நான் சீக்கிரம் போய்விடுவேன் சிவா, நீ உடம்பு பார்த்துக்கடா. உனக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு. உனக்கு வயதாகி விட்டது. என்னோட அடுத்த பேரனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணு என்றாள். சரிம்மா, வேறு என்ன சொல்லணும் உனக்கு? எவ்வளவோ சம்பாதிக்கிறேன். இந்த இல்லத்துக்கு எல்லா ரூம்லையும் ஃபேன் வாங்கி போடுடா. இங்குள்ள வயதானவர்கள் உன்னை மனதார வாழ்த்துவார்கள். நான் இங்கு சம்மரில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியே முடிஞ்சா ஃப்ரிட்ஜ் வாங்கி போடு. இப்போவே நீ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடு. வசதியாக இருக்கும். நீ என்னம்மா சொல்கிற? யாருக்கு வசதியாக இருக்கும்? அதாவது உனக்கும் உன்னுடைய பொண்டாட்டிக்கும் தாண்டா. உன்னோட பிள்ளைங்க உங்களை
இந்த இல்லத்துக்கு அனுப்புவதற்கு ரொம்ப நாளாகாதுடா. ஏன்னா நீ என்ன வேல்யூ சிஸ்டம் உன் குழந்தைகளுக்கு கற்பித்து வளர்த்தாயோ அதுதான் உனக்கும் நடக்கும். அது இயல்புதானா? பாவம், நீ சின்ன வயசிலிருந்தே ரொம்ப சொகுசா வாழ்ந்தவன். அதனால தான் சொன்னேன். அம்மா சொன்னது முற்றிலும் உண்மை. எனவே பதில் சொல்ல முடியாமல் சிவகுமார் எச்சில் கூட்டி விழுங்கினான். அமைதியாக கிளம்பிச் சென்றான் அவன். அடுத்த வாரம் மேகலாவின் காதுபட அவள் மருமகள் தன் கணவனிடம், பாட்டிக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆகிறதுக்கு முன்னால அதே இடத்தை உங்கள் அம்மா அப்பாவுக்கு இப்போவே புக் பண்ணி வைங்க. ராசியான இடம். அதே ரேட்டில் கண்டினியூ பண்ண சொல்லுங்க. அப்பாவுக்கும் பிளாஸ்டிக் யூனிட் கிட்ட தான். ரொம்ப தூரம் அலைய வேண்டாம். நாமும் இனிமேல் சுதந்திரமாக இருக்கலாம் பாருங்க என்றாள். மேகலா உடனே உறைந்து போய் நின்றாள். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.